ஹலோ ஆல். இப்போ நம்ம பிஜிபிபி செக்ஷன் பிஜிபிபி பார்த்துட்டு இருந்தோம். ஏர்லியர் கிளாஸில் செக்ஷன்ஸ் 28 to 31 பார்த்துருந்தோம். இப்போ செக்ஷன் 32 டெப்ரிசியேஷன் பார்க்கலாம். பட் பிஃபோர் தட் நம்ம அதுக்கு முன்னாடி டிமர்ஜரில் ஒரு கேஸ் ஸ்டடி இருந்துச்சு. அதை நம்ம அங்கே நம்ம விட்டுட்டோம். இப்போ நம்ம அதை பார்த்துட்டு போயிடலாம். அது என்னென்னா கேபிடி சுகர்ஸ் அண்ட் டிஸ்டிலரிஸ் அப்படிங்கிறது தான் வந்து கேஸ் ஸ்டடி நேம், கேபிடி சுகர்ஸ் அண்ட் டிஸ்டிலரிஸ். ஓகே, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் வந்து டிமர்ஜரில் ட்ரான்ஸ்ஃபர் ஷுட் பி ஆன் கோயிங் கன்சர்ன் பேசிஸில் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த என்டிட்டி வந்து கோயிங் கன்சர்னாகவே டிமர்ஜ் ஆகணுங்கிறது நெசசிட்டி இல்லை. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிஸ்னஸ் டிமர்ஜ் பண்ணுறதுக்காக டெம்பரரியாக வந்து ஆக்டிவிட்டீஸை அந்த லைனை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க டெம்பரரியாக. ஆஃப்டர் த என்டிட்டி இஸ் டிமர்ஜ்டு அது வந்து மறுபடியும் ஃபங்க்ஷனலாக வந்துடும். ஸோ இந்த கேஸில் அது கோயிங் கன்சர்ன் பேசிஸில் தான் இருக்குது. ஆனால் கோயிங் கன்சர்னாக அது டிமர்ஜ் ஆகலை. ஸோ கோயிங் அதனால் இப்படி நடக்கிற டிமர்ஜருக்கு எல்லா விதமான பெனிஃபிட்ஸும் என்ன, டிமர்ஜருக்கு நம்ம என்னென்ன பெனிஃபிட்ஸ் இன்கம் டேக்ஸில் என்னென்ன டிஸ்கஸ் பண்ணோமோ அது எல்லாமே வந்து இங்கே கவர் ஆயிரும், இங்கே இந்த கேஸ்லேயும் வரும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம மெயின் டாபிக் வருவோம், டெப்ரிசியேஷன். ஓகே, டெப்ரிசியேஷனில் ஃபஸ்ட்டு டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணோன்னா தேர் ஆர் 2 conditions to it. ஃபஸ்ட்டு ஒன் வந்து அந்த அசட்டுக்கு நான் அசசி வந்து ஓனராக இருக்கணும். செகண்ட், அசட் வந்து பிஸ்னஸ்லேயும் அந்த ப்ரொஃபஷன்லேயும் எந்த பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் கிளைம் பண்ணுறோமோ அந்த பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணியிருக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு பை ஓனர்ஷிப்னால் அது வந்து ரெஜிஸ்டர்ட் ஓனர்ஷிப்பாக இருக்கணுமா இல்லை பெனிஃபிஷியல் ஓனர்ஷிப்பாக இருக்கணுமான்னு கேட்டால் ரெஜிஸ்டர்ட் ஓனர்ஷிப் தேவையில்லை, பெனிஃபிஷியல் ஓனர்ஷிப் இருந்தால் போதும். ஓகே, பெனிஃபிஷியல்னால் அந்த அசட் நமக்கு ஆக்டிவாக பிஸ்னஸில் யூஸ் ஆகணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ ஓனர் வந்து அந்த அசட்டை ஃபுல்லாக ஓன் பண்ணியிருக்கணுமா இல்லை பார்ட் ஓனராக இருந்தால் கூட அது கிளைம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டால் பார்ட் ஓனராக இருந்தால் கிளைம் பண்ணிக்கலாம். பட் இன் திஸ் கேஸ் அவரோட ரெஸ்பெக்டிவ் ஷேர் இஃப் 50% த அசட் தான் ஹோல்ட் பண்ணுறாருன்னா 50% டெப்ரிசியேஷன் தான் அவர் கிளைம் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு யூஸ்ட் இன் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன். இந்த யூஸ் வந்து ஆக்டிவாக இருக்கலாமா பாசிவாக இருக்கலாமான்னு கேட்டால் என்ன இது எப்படி வேணாலும் இருக்கலாம். பாசிவ் யூஸும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம், அது டெப்ரிசியேஷனுக்கு அக்செப்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு கேஸ்லாம் இருக்குது, தட் இஸ் ஐசிடிஎஸ் லிமிடெட் மிஸ்டர் சர்தார் சிங். இந்த கேஸ் ஸ்டடியில் என்னன்னா இந்த ஐசிடிஎஸ் லிமிடெடுங்கிறது ஒரு லெஸ்ஸார் அசட்டை லீஸ் பண்ணுற கம்பெனி, தட் இஸ் இட் இஸ் லெஸ்ஸார். ஓகே, இது வந்து இந்த பார்ட்டிக்கு அது லீஸ்க்கு கொடுக்குறாங்க. ஸோ இன் திஸ் கேஸ் லீஸ்க்கு என்ன கொடுக்குறாங்கன்னா வெஹிக்கல்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஆஸ் பர் மோட்டார் வெஹிக்கல்ஸ் ஆக்ட் அந்த அசட் வந்து யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த அசட் அந்த நேம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இந்த கேஸில் லெஸ்ஸிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இந்த கேஸில் என்ன ஆகுதுன்னா இந்த கம்பெனி அசட்டை யூஸ் பண்ணலை, ஃபஸ்ட் பாயிண்ட். இது ஆக்டிவாக யூஸ் பண்ணல, இது ஃபஸ்ட் பாயிண்ட்டு. அண்ட் ஆல்சோ ஓனர் பார்த்தோம்னா இவங்க ஓனராக இல்லை, அதாவது ஆஸ் பர் டாக்குமெண்ட்ஸ் வந்து ஓனராக இல்லை அப்படிங்கிற மாதிரி 2 ரீசன் சொல்லி ஏஓ வந்து டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணக்கூடாது அப்படின்னு இந்த கம்பெனிக்கு ஸ்டாப் பண்ணுறாங்க. இந்த கம்பெனி கோர்ட்டுக்கு போய் கேஸ் போட்டு அதில் என்ன ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சுன்னா இந்த பாசிவ் யூஸும் இந்த பாசிவ் யூஸும் வந்து யூஸுன்னு நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். என்னன்னா இந்த கம்பெனியோட பிஸ்னஸே வந்து இந்த லீஸ் பண்ணுறது தான். ஸோ லீஸிங் அதனால இது வந்து கம்பெனி பிஸ்னஸில் யூஸ் பண்ண தான் செய்யுது. அதோட கண்ட்ரோல் வந்து அதோட பொசஷன் வந்து அதை ஹோல்டு பண்ணல அப்படிங்கிற ஒரே ரீசன்னால இது யூஸ் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்க முடியாது.
இதோட பிஸ்னஸே வந்து லீஸ் பண்ணுறது தாங்கிறதுனால இதோட பிஸ்னஸ் அப்ஜெக்டிவ் இது சாட்டிஸ்ஃபை ஆகுது, யூஸுங்கிற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ அண்ட் ஆல்சோ ஓனருங்கிறது நம்ம பார்த்தோம்னா பெனிஃபிஷியல் ஓனராக இருந்தால் போதும். இன் திஸ் கேஸ் பெனிஃபிஷியல் இந்த பிஸ்னஸ் அப்ஜெக்டிவ் மீட் பண்ணுறதுக்காக அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த மோட்டார் வெஹிக்கல்ஸ் ஆக்ட் படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அண்ட் ஆல்சோ இது பிஸ்னஸில் யூஸ் ஆகிருக்கு. ஸோ இவர் ஓனராகவும் இருக்கார். இன் அடிஷன் டு திஸ் தேர் ஆர் 4 கண்டிஷன்ஸ். என்னென்னா நம்ம கண்டிஷன்ஸ் பார்க்கணும். வாட் டு சே என்னென்ன அந்த 4 கண்டிஷனும் என்னென்னா அசசி லெஸ்ஸார் எப்பயுமே வந்து அட் ஆல் பாயிண்ட்ஸ் ஆஃப் டைம் லெஸ்ஸார் தான் வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஓனராக இருக்கணும், ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் என்னென்னா இன் கேஸ் ஆஃப் லெஸ்ஸி வந்து ஏதாச்சும் பேமெண்ட் ஏதோ டிஃபால்ட் பண்ணிட்டாங்கன்னா, பேமெண்ட் கட்டாமல் விட்டாங்கன்னா, இர்ரெகுலாரிட்டிஸ் இருந்தால் அசட்டை ரீப்ராசஸ் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் இருக்கணும். அண்ட் ஆல்சோ தேர்ட் பாயிண்ட் என்னென்னா எனி டைம் அசட் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் லெஸ்ஸாருக்கு இருக்கணும். அண்டு ஃபோர்த் பாயிண்ட் என்னென்னா லீஸ் டைம் எண்ட் ஆகிற சமயத்தில் லெஸ்ஸாருக்கு அசட் ரிட்டர்ன் பண்ணிடணும். இந்த 4 கண்டிஷனுமே வந்து இந்த கேஸில் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன ஹெல்டு பண்ணிடுச்சுன்னா, நீங்கள் இந்த கம்பெனி வந்து இது டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணலாம், இன்கம் டேக்ஸ் ஏஓ வந்து இது ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்து நம்ம டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ ஹையர் பர்ச்சேஸ்னால் we can see that லாஸ்ட் பேமெண்ட் வரைக்கும் ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. பட் இன் திஸ் கேஸ் இந்த பெனிஃபிஷியல் ஓனராக இவர் இந்த பார்ட்டி இருக்கிறதுனால அந்த அசட்டை இதை கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே, டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணிக்கலாம் ஈவன் இஃப் த அசட் இஸ் நாட் ஓன்டு பை த அசஸி. ஓகே ஓகே இந்த லீஸ் பிஸ்னஸ் நம்ம பார்த்த மாதிரி லெஸ்ஸாருக்கு தான் நம்ம வந்து டெப்ரிசியேஷன் அலோவ் பண்ணணும். பிகாஸ் அவரோட பிஸ்னஸில் அதை யூஸ் பண்ணுறாரு. இந்த பிஸ்னஸே வந்து லீஸ் கொடுக்கறதாங்கிறதுனால பிஸ்னஸில் ஆக்டிவாக யூஸ் ஆகுது. ஸோ இந்த லெஸ்ஸாருக்கு தான் வந்து டெப்ரிசியேஷன் அலோவ் பண்ணணும். ஓகே, இப்போ நான் டெப்ரிசியேஷன் ரெடி டு இப்போ ஒரு அசட் வாங்குகிறோம். அந்த அசட்டு வாங்கினா அது வந்து தேர் ஆர் கண்டிஷன்ஸ். அது ரெடி டு யூஸ் ஆகணும் அண்ட் ஆல்சோ புட் டு யூஸ். இந்த ரெண்டு கண்டிஷன் இருக்குது. ஓகே, கண்டிஷன் இல்லை, 2 டிஃப்ரெண்ட் க்ரைட்டீரியா. ஓகே, இந்த 2 க்ரைட்டீரியாவில் எந்த டைமில் நம்ம அசட்டை டெப்ரிசியேஷன் கிளைமிங்க்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா புட் டு யூஸில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ரெடி டு யூஸ்னால் அசட் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டு அது யூஸ்ஃபுல் கண்டிஷனில் இருக்கிறது ரெடி டு யூஸ்னு சொல்லுவாங்க. புட் டு யூஸுங்கிறது நம்ம ஆக்டிவாக யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுற பீரியட். ஓகே, அது வந்து புட் டு யூஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இன் திஸ் கேஸ் நம்ம புட் டு யூஸ்க்கு போடும்போது தான் வந்து நம்ம டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் ஆஸ் பர் இன்கம் டேக்ஸ் ஆக்ட். நம்ம எப்பயுமே பட் அக்கௌண்ட்ஸில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா டெப்ரிசியேஷன் ரெடி டு யூஸ் அவைலபிள் ஃபார் யூஸ் அந்த டைம்லேருந்தே நம்ம கிளைம் பண்ணலான்னு பார்த்துருக்கோம். பட் ஆஸ் பர் இன்கம் டேக்ஸ் ரெடி டு யூஸ் அந்த பீரியட்லேருந்தே பீரியட்லேருந்து தான் டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, இப்போது நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங்கில் 6 ஏசி இன்ஸ்டால் பண்ணுறாங்க. அது எப்போனா அந்த ஏசி எப்போ இன்ஸ்டால் ஆகுதுன்னா 1 Jan 2024 இன்ஸ்டால் ஆகுது. பட் எப்போ யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா 14 Feb 2024 தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இன் திஸ் கேஸ் புட் டு யூஸுங்கிறது நமக்கு 14 Feb தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த பீரியட்லேருந்து நம்ம டெப்ரிசியேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, இன் திஸ் கேஸ் தேர் ஆர் ஆல்சோ இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த 6 ஏசியில் இந்த 3 ஏசி தான் யூஸ் பண்ணுறோம், இந்த 3 ஏசி நம்ம யூஸ் பண்ணலை அப்படின்னா
அப்படின்னாலுமே நம்ம இந்த டேட்லேருந்து இந்த 6 ஏசிக்கான டெப்ரிசியேஷனும் நம்ம கிளைம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம டாபிக் போகலாம். நெக்ஸ்ட் இன்னொரு டாபிக் போகலாம். ஓகே, நம்ம டெப்ரிசியேஷன் இப்போ கேல்குலேட் கிளைம் பண்ணுறதுங்கிறது ஆப்ஷனலாக இல்லை மேண்டேட்ரியா அப்படின்னு கேட்டால் இட்ஸ் மேண்டேட்ரி. ஏன்னா இட்ஸ் டெப்ரிசியேஷனும் ஒரு காஸ்ட் தான். நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற கூட்ஸ் ஆகட்டும், இல்லை நம்ம ப்ரொவைட் பண்ணுற சர்வீஸ் ஆகட்டும், அதை கொடுக்கறதுக்காக அந்த அசட் ஒரு வியர் அண்ட் டியரை அண்டர்கோ பண்ணுது. ஸோ நம்ம கண்டிப்பாக நம்ம டெப்ரிசியேஷன் நம்ம இது பண்ணியே ஆகணும், அலோவ் பண்ணியே ஆகணும், கிளைம் பண்ணியே ஆகணும். தேர் ஆர் ப்ராக்டிசஸ் தட் இன் டேக்ஸ் ஹாலிடேஸ்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. அதில் என்னன்னா ஒரு 10 இயர்ஸ் ஆர் 3 இயர் 10 இயர்ஸ்க்கு டேக்ஸ் இல்லாமல் இருக்கும். அண்ட் ஆஃப்டர் தட் 3 இயர்ஸ்க்கு கன்செஷனல் டேக்ஸ் ஆர் அந்த பீரியட்லேயுமே டேக்ஸ் இல்லாமல் இருக்கும். ஓகே, சாரி, இதர் 10 இயர்ஸ் டேக்ஸ் இல்லாமல் இருக்கும், இல்லை 80 ஐஏசி இல்லை 3 இயர்ஸ் டேக்ஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த கேஸில் நமக்கு எதுவுமே டேக்ஸே வரப்போகிறது இல்லையே, நம்ம ஏன் நம்ம டேக்ஸ் டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணி அந்த ப்ராஃபிட்டை வேஸ்ட் பண்ணணும், அந்த டெப்ரிசியேஷன் அமௌண்ட்டை ஏன் வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கம்பெனிஸ் யோசிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால் எக்ஸ்பிளிசிட்டாக இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் இன்கம் டேக்ஸ் ஆக்டில் இப்படி ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துட்டாங்க. டெப்ரிசியேஷன் கண்டிப்பாக நம்ம கிளைம் பண்ணி ஆகணும். ஓகே, அண்ட் ஆல்சோ நம்ம 44 AD AE ADA இதிலலாம் பார்த்துருக்கோம். டெப்ரிசியேஷன் அமௌண்ட்டை டெப்ரிசியேஷன் அதெல்லாம் அதை கேட்க மாட்டாங்க. பட் வாட் டு சே, அதெல்லாம் நம்ம ஸ்பெசிஃபிக்காக நம்ம கிளைம் பண்ணி தான் நம்ம கொண்டு வருவோமானா கிடையாது. ஏன்னா நாமளே ஒரு ப்ரெசம்டிவ் பேசிஸில் தான் நம்ம ப்ராஃபிட்ஸ் டிக்ளேர் பண்ணுவோம். பட் அந்த கேஸ்லேயுமே வந்து பிளாக் ஆஃப் அசெட் என்னங்கிறது அதெல்லாம் நம்ம ஸ்பெசிஃபிக்காக நம்ம மென்ஷன் பண்ணி ஆகணும். ஸோ depreciation is always charged, the depreciation is always claimed because அது வந்து appropriation of profit இல்லை, இது வந்து charge against profit. ஓகே, நெக்ஸ்ட் டெப்ரிசியேஷன் கிளாஸஸ் என்னங்கிறது பார்க்கலாம். பட் பிஃபோர் தட் நம்ம புக்கில் என்ன இருக்குதுன்னு கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் போகலாம். ஓகே, டெப்ரிசியேஷன் செக்ஷன் 32 டெப்ரிசியேஷன். இதில் ஃபஸ்ட்டு கண்டிஷன்ஸ் என்னென்னா, அசட் வந்து பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனில் யூஸ் ஆகணும். அது வந்து ஆக்டிவாக இருக்கலாம் இல்லை பேசிவாக இருக்கலாம். அண்ட் ஆல்சோ அசஸ்ஸி வந்து அந்த அசட்டோட ஓனராக இருக்கணும். ஏதோ ஹோலாவோ பார்ட்டாவோ இது ஓன் பண்ணியிருக்கணும். ஓகே, டெப்ரிசியேஷன் அலோட் பெனிஃபிஷியல் ஓனராக இருந்தால் கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே, லீஸில் இன்கேஸ் ஆஃப் லீஸ் டெப்ரிசியேஷன் எப்பயுமே வந்து லெஸர் தான் கிளைம் பண்ணணும். ஓகே, ஹையர் பர்ச்சேஸில் ஓனர்ஷிப் லாஸ்ட் பேமெண்ட் பண்ணி முடிச்சப்புறம் தான் நமக்கு கிடைக்கும். பட் டெப்ரிசியேஷன் பிகினிங்லேருந்தே நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே, டெப்ரிசியேஷன் ஓகே பார்ஷியலி ஓன் பண்ணுற அசட்டுக்கு டெப்ரிசியேஷன் அவங்களோட ஷேருக்கு எகென்ஸ்டாக வந்து இது அவங்க ஷேர் லிமிட்டோட ஷேர் லிமிட் மீன்ஸ் அவங்க எவ்வளோ ஹோல்டு பண்ணுறாங்களோ அது வரைக்கும் அவங்க கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டாண்ட் பை மெஷினரி அண்ட் எமர்ஜென்சி ஸ்பேர்ஸ். ஓகே, அதுக்கு மட்டும் எப்போனா டெப்ரிசியேஷன் எப்போ கிளைம் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும்னா ரெடி ஃபார் யூஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், புட் டு யூஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஸ்டாண்ட் பை மெஷினரி எமர்ஜென்சி ஸ்பேர்லாம் அது எப்போ புட் டு யூஸ் போடுவோம், புட் டு யூஸ் எப்போ அது வரும் அப்படின்னே தெரியாது. அண்ட் ஆல்சோ இது ரொம்ப மினிமலான இம்மெட்டீரியலான அமௌண்ட்ஸ். ஸோ இதை நம்ம கிளைம் பண்ண ஸ்டார்ட் பண்ணி எப்போ நம்ம ரெடி டு யூஸ்க்கு எப்போ வருதோ அப்போ இருந்து நம்ம டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, ஐசிடிஎஸ் லிமிடெட் நம்ம ஏர்லியர் பார்த்த கேஸ் ஸ்டடி தான். என்ன சொல்கிறாங்கன்னா, டெப்ரிசியேஷன் அலோ டு லெஸ்ஸார் ஈவன் தோ அசட் வந்து லெஸ்ஸி பேரில் ரெஜிஸ்டர் ஆயிருந்தாலும் லெஸ்ஸாருக்கு தான் வந்து அலோ ஆகும். ஓகே, லீஸ் அக்ரிமெண்ட்டில் என்னென்ன மென்ஷன் ஆயிருக்கணும்னா லெஸ்ஸார் வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஓனராக இருக்கணும். லெஸ்ஸார்
இன்கேஸ் லெஸ்ஸி வந்து பேமெண்ட் ஒழுங்காக பண்ணலைன்னா அவருக்கு ரீப்ரோசஸ் பண்ணுறதுக்கு ரைட் இருக்கணும். ஓகே, லெஸ்ஸாருக்கு ரைட் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் இருக்கணும். ஓகே, லீஸ் பீரியட் எண்டில் அசட் வந்து லெஸ்ஸாருக்கு ரிட்டர்ன் பண்ணப்படணும். ஓகே, இது எல்லாமே இந்த லீஸ் அக்ரிமெண்ட்டில் இருந்ததுனால லெஸ்ஸார் வந்து டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட் போகலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கிளாஸஸ் ஆஃப் அசட்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம். கிளாஸஸ் ஆஃப் அசட்ஸ் என்ன இன் கிளைமிங் டெப்ரிசியேஷன் பார்க்கலாம். ஓகே, அதில் கிளாஸ் ஆஃப் அசட்ஸில் ஃபஸ்ட்டு இருக்கிறது பில்டிங்னா பில்டிங்குள்ளே நம்ம பில்டிங்குள்ளே இந்த பூஜை அறையெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்களே அதை கிளைம் பண்ணிக்கலாம். அதையும் பில்டிங் அதை கன்சிடர் பண்ணுவோம். தட் இஸ் the temples. ஓகே, மாஸ்க்ஸ், ரோட்ஸ், வாட்டர்ஸ், வால்ஸ் எட்ஸெட்ரா இன்சைட். ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம பில்டிங்காக கிளைம் பண்ணிக்கலாம். டெம்பிள் பில்டிங், நார்மல் பில்டிங், அதோட டெம்பிள், மாஸ்க், ரோடு, வாட்டர் வெல் இதெல்லாம் கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்னிச்சர் இன்க்ளூடிங் வயர் ஃபிட்டிங், ஸ்விட்ச் போர்ட்ஸ் அண்ட் லைட்ஸ் எட்ஸெட்ரா. இது ஓகே. நெக்ஸ்ட்டு இன்டான்ஜிபிள் அசட்ஸ் எக்ஸப்ட் குட்வில். குட்வில்க்கு நம்ம பார்த்தது என்னென்னா, குட்வில் ஹேவ் இன்டெஃபினைட் லைஃப். அது நம்ம ஆஸ் பர் அக்கௌண்ட்ஸ்லேயே பார்த்துருக்கோம். என்னென்னா, குட்வில் வந்து டெப்ரிஷியேட் பண்ணப்படாது, இது வந்து அமார்டைஸ் தான் பண்ணுவோம். ஸோ குட்வில்க்கு நம்ம டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ண மாட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பிளான்ட் அண்ட் மிஷினரி. இதில் பிளான்ட் அண்ட் மிஷினரியில் புக்ஸும் இன்க்ளூட் பண்ணுவாங்க. ப்ரொஃபஷனல் கேசஸ்க்குலாம் வந்து புக்ஸ் இன்க்ளூட் ஆகும். அண்ட் ஆல்சோ டாக்டர்ஸ்லாம் வந்து சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் வந்து அதையும் வந்து பிளான்ட் அண்ட் மிஷினரியாக நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் அனிமல்ஸ், ட்ரீ புஷஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஃபிக்ஸ்டு அசட்டாக நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். அது என்ன ஃபிக்ஸ்டு அசட்டாக கன்சிடர் பண்ணுவோம். அது வந்து டெப்ரிசியேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. என்ன மெத்தட்னா எஸ்எல்எம் பேஸஸாக இல்லை WDB ரிட்டன் டவுன் வேல்யூவுக்கு அது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்கேஸ் பவர் ஜென்ரேஷன் இல்லை பவர் ஜென்ரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பிஸ்னஸ், இந்த ரெண்டு பிஸ்னஸ் பண்ணுற கம்பெனிஸ்க்கும் தேர் இஸ் அன் ஆப்ஷன். இது மேண்டேட்ரியாக பண்ணணுங்கிறது இல்லை, தேர் இஸ் அன் ஆப்ஷன். அவங்க எய்தர் எஸ்எல்எம் பேசிஸ் போகலாம் ஆர் WDBயில் டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணிக்கலாம். இன் ஆல் அதர் கேசஸ் எப்பயுமே வந்து WDB ரிட்டன் டவுன் வேல்யூ பேசிஸில் தான் வந்து டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணணும். ஓகே, வெயிட் அ மினிட். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம ரேட்ஸ் ஆஃப் டெப்ரிசியேஷன் இப்போ கிளாஸஸ் பார்த்துட்டோம். அந்த கிளாஸஸ்க்கெலாம் வர்ற அந்த உள்ளே வர சப்டிவிஷன் பிளாக்கு அதுக்குள்ளே வர்ற அசட்ஸுக்கு என்னென்ன ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் நம்ம கிளைம் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபார் WDB மெத்தட். WDB மெத்தடுக்கு தான் இது கொடுத்துருக்காங்க. இதே எஸ்எல்எம் பேசிஸ்க்கு சிலபஸில் கவர் ஆகலை, பட் இன்கம் டேக்ஸ் ஷெட்யூல்ஸ் தான் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. பட் நமக்கு சிலபஸ்க்கு அதெல்லாம் எதுவும் கொடுக்கல. ஓகே, நம்ம பார்க்கலாம் என்னென்னங்கிறத பார்க்கலாம். ஓகே, பில்டிங்க்கு இன்கேஸ் ஆஃப் ரெசிடென்ஷியல் பில்டிங் 5% டெப்ரிசியேஷன், அதர் பில்டிங்ஸ்க்கு 10% டெப்ரிசியேஷன். ஓகே, இதே வந்து டெம்பரவரி ஆர் வுடன் ஸ்ட்ரக்சர், அதாவது இப்போ ஒரு பிரிட்ஜு கட்டுறாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த பிரிட்ஜு கட்டுறதுக்கு ஒரு டெம்பரவரியான ஒரு செட்டப் வந்து போடுவாங்க. எப்படி அதை பிளான் பண்ணுறதுக்கு ஒரு ஏரியா செட்டப் பண்ணி அங்கே அதுக்கு ஒரு காஸ்ட் ஆகும். அந்த காஸ்ட்டு என்ன பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தோம்னா அதுக்கு டெப்ரிசியேஷன் என்னென்னா 40%. ஏன்னா வந்து ஆஃப்டர் அந்த மெயின் அசெட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண அப்புறம் இதை வந்து டெமாலிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு டெப்ரிசியேஷன் 40%. ஓகே, இன் ஃபர்னிச்சர்ஸ்க்கு எப்பயுமே 10% வாட் எவர் ஃபர்னிச்சர் மேபி
அதுக்கு ஸ்டாண்டர்டாக 10% டெப்ரிசியேஷன். நெக்ஸ்ட் இன்டான்ஜிபிள் அசட்ஸுக்கு டெப்ரிசியேஷன் 25%. ஓகே. நெக்ஸ்ட் பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கு தான் தேர் இஸ் அ ஹியூஜ் ஐட்டம்ஸ், நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஓகே. மோட்டார் வெஹிக்கல்ஸ் அப்படின்னா மோட்டார் வெஹிக்கல்ஸுக்கு ஜென்ரலாக இருந்துச்சுன்னா, ஜென்ரல் மீன்ஸ் சொல்கிறேன் நான். இதே ஃபஸ்ட்டு செகண்ட் கேட்டகரி பார்த்துட்டு ஃபஸ்ட்டு போகலாம். மோட்டார் வெஹிக்கல்ஸ் இன்கேஸ் ஆர் ஹையரிங் ஆர் பிளையிங் பிஸ்னஸ். ஹையரிங் பிளையிங்னா டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸில் இன்வால்வ் ஆகிருக்கிறவங்களுக்கு 30%. பிஸ்னஸ் ஆஃப் ஹையரிங் ஆர் பிளையிங், இந்த பிஸ்னஸில் மோட்டார் வெஹிக்கல்ஸ் ஹோல்டு பண்ணுறவங்களுக்கு அந்த அசட்ஸுக்கு 30% டெப்ரிசியேஷன். ஓகே. இன்கேஸ் அந்த அசட் வந்து acquired and put to use between 23rd August 2019 to 31st March 2020, இந்த பீரியடில் அசட் வாங்கி புட் டு யூஸ் போட்டிருந்தோம்னா 45% கிளைம் பண்ணிக்கலாம். 45% இந்த அசட்ஸுக்கு மட்டும் கிளைம் பண்ணலாம். ஓகே. எந்தெந்த அசட்டெல்லாம் இந்த டைம் லிமிட்டில் கிளைம் வாங்கியிருக்கோமோ அதுக்கெலாம் கிளைம் பண்ணலாம். அண்ட் ஆஃப்டர் தட் ஜென்ரல் இது இல்லாமல் அதர் அசட்ஸுக்கு 15% டெப்ரிசியேஷன். பட் அதே டைம் பீரியடில், இந்த ஸ்பெசிஃபிக் டைம் பீரியட் இருக்குல்ல, 2019 August 23rd 31st March 2020 வரைக்கும் அதை அக்வைர் பண்ணியிருந்தாங்கன்னா அதோட டெப்ரிசியேஷன் ரேட்டு 30%. ஓகே. ஒன்லி ஃபார் த அசட்ஸ் அக்வைர்ட் டியூரிங் த பீரியட். ஓகே. நெக்ஸ்ட்டு ஷிப்புக்கு வந்து 20%, ஏர்கிராஃப்ட்டுக்கு வந்து 40%. ஓகே. நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் அண்ட் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர், இதுக்கு 40%. ஓகே. புக்ஸுக்கு வந்து 40%. ஓகே. பொல்யூஷன் கண்ட்ரோல் எக்யூப்மெண்ட், அதாவது பொல்யூஷன் நம்ம பொல்யூட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சில எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கியிருப்பாங்க. ஸோ அதுக்கு 40%. ஓகே. ரெனியூவபிள் எனர்ஜி டிவைசஸ், அதுக்கு 40%. லைக் வெஹிக்கல்ஸ், மோட்டார்ஸ் அதெல்லாம் இருக்கும். அதுக்கெல்லாம் 40% டெப்ரிசியேஷன். ஓகே. ஓகே. நெக்ஸ்ட்டு விண்ட்மில் எக்யூப்மெண்ட்ஸ் பிஃபோர் ஃபஸ்ட் April 2014 முன்னாடி வாங்கியிருந்தாங்கன்னா அதுக்கு டெப்ரிசியேஷன் 15%. பட் ஆஃப்டர் தட் அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்கன்னா ஃபஸ்ட் April 2014 ஆன் ஆர் ஆஃப்டர் தட் டேட் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்கன்னா டெப்ரிசியேஷன் ரேட்டு 40%. ஓகே. நெக்ஸ்ட் ஆயில் வெல்னால் இந்த பிபிசிஎல், அந்த ஐஓசிஎல், பாரத் பெட்ரோலியம்லாம் ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்களா, அவங்களுக்கெல்லாம் 15% டெப்ரிசியேஷன். 15%. ஓகே. அதர் பிளான்ட் அண்ட் மிஷினரி, இது இல்லாமல் இது இப்போ மேலே மென்ஷன் பண்ணது இல்லாமல் வேறு ஏதோ அசட்ஸ் இருந்துச்சுன்னா அது 15%. ஓகே. நெக்ஸ்ட் மொபைல் ஃபோன் ஆர் இபேபெக்ஸ். அது இபேபெக்ஸ்னால் தேர் இஸ் அன் அசட். எனக்கு நீங்கள் சர்ச் பண்ணாலே என்னன்னு தெரியும். இட்ஸ் லைக் சம் கைண்ட் ஆஃப் ஃபேக்ஸ், பட் ஐ எம் நாட் ஷுர் வித் இட். ஓகே. இப்போ மொபைல் ஃபோன் ஆர் இபேபெக்ஸ் இதுக்கெல்லாம் வந்து நம்ம கம்ப்யூட்டராக நம்ம கன்சிடர் பண்ணுவோமா, இல்லை வந்து அதர் பிளான்ட் அண்ட் மிஷினரியாக கன்சிடர் பண்ணுவோமானா நம்ம இது அதர் பிளான்ட் அண்ட் மிஷினரியாக தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ டெப்ரிசியேஷன் 40% கிடையாது, 15% தான். ஓகே. லேப்டாப்ஸ், பிரிண்டர்ஸ், யூபிஎஸ் ஸ்கேனர் இதெல்லாம் வந்து டெப்ரிசியேஷன், இது வந்து கம்ப்யூட்டர் அண்ட் கம்ப்யூட்டர் ஆக்சசரிஸாக தான் நம்ம கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேராக தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இதோட டெப்ரிசியேஷன் ரேட் 40%. ஓகே. இதே ஐபேட் ஆர் டேப்லெட்ஸ் இது வச்சுருந்தோம்னா வி ஹாவ் டு செக் என்னன்னா, இந்த ஐபேடில் சிம் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா அது நம்ம மொபைல் ஃபோனாக கன்சிடர் பண்ணுவோம். ஸோ மொபைல் ஃபோனுங்கிறதுனால அதர் பிளான்ட் அண்ட் மிஷினரி, ஸோ 15%. ஸோ பட் இது சிம் போட முடியாமல் ஜஸ்ட் வீடியோஸ் பார்க்குற லேப்டாப்க்கு இணையான ஃபெசிலிட்டிஸ் உடைய ஒரு டிவைஸாக இருந்துச்சுன்னா அது வந்து கம்ப்யூட்டரை கன்சிடர் பண்ணி நம்ம 40% டெப்ரிசியேஷன் நம்ம அலோவ் பண்ணுவோம். ஓகே. நெக்ஸ்ட் சாஃப்ட்வேருக்கு தேர் ஆர் 3 kinds ஆஃப் 3 கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்குது. என்னன்னா, ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேராக இருந்துச்சுன்னா நம்ம டைரெக்டாக 40% நம்ம அலோவ் பண்ணிடுவோம். ஓகே. இதே வந்து இயர்லி ரெனியூவல் இருக்கிற இருக்கிற அசட்ஸ்னால் நம்ம டைரெக்டாக அது வந்து அந்த பில் வேல்யூ வந்து டைரெக்டாக அந்த சாஃப்ட்வேர் எக்ஸ்பென்ஸுன்னு நம்ம கிளைம் பண்ணிடுவோம்.
அதுக்குன்னு தனியாக அசட்டை நம்ம க்ரியேட் பண்ண மாட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்பெசிஃபிக் சாஃப்ட்வேர்னா இது கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இல்லை, அதர் சாஃப்ட்வேர்ஸ். ஓகே, அதர் சாஃப்ட்வேர்ஸ் இருந்துச்சுன்னா அது நம்ம வந்து இன்டான்ஜிபிள் அசட்டாக கன்சிடர் பண்ணுவோம். ஸோ டெப்ரிசியேஷன் ரேட் இஸ் 25%. ஓகே, நெக்ஸ்ட் சிஸ்டம் ஆஃப் டெப்ரிசியேஷன்னா அது வந்து நம்ம there are two systems. என்னன்னா ஃபஸ்ட்டு this is based on the method of depreciation we are claiming. ஓகே, இதே எஸ்எல்எம் பேசிஸில் நம்ம டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணுறோன்னா ஓகே அது வந்து நம்ம இயர்ஸ் பேசிஸில் தான் வரும். ஸோ ஒவ்வொரு அசட்டுக்கும் அது என்ன based on their date of purchase, based on their useful life, அதோட இது டெப்ரிசியேஷன் அமௌண்ட் மாறும், டெப்ரிசியேஷன் கேல்குலேட் பண்ணுற விதம் மாறும். ஸோ அதனால் இதுக்கெல்லாம் என்ன பண்ணுவோன்னா இண்டிவிஜுவல் அசட் ஒவ்வொரு அசட்டாக நம்ம கிளைம் பண்ணுவோம். ஓகே, இஃப் தேர் ஆர் 10 மிஷினரிஸ் நம்ம அந்த 10 மிஷினரிக்கும் தனித்தனியாக நம்ம அசட் கிளைம் டெப்ரிசியேஷன் கேல்குலேட் பண்ணி கிளைம் பண்ணுவோம். பட் இன் கேஸ் ஆஃப் டபிள்யூடிவி மெத்தட் பிளாக் ஆஃப் சிஸ்டம்னு நம்ம ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். என்னன்னா எல்லாமே வந்து பர்சன்டேஜ் பேசிஸில் தான் வந்து நம்ம கிளைம் பண்ணுறோம். பிளாக் ஆஃப் அசட்ஸ் இப்போ நம்ம பார்த்ததில் சோஃபார் பர்சன்டேஜ் பேசிஸில் தான். ஸோ இன்கேஸ் நம்ம அசட் எந்த டேட்டில் பர்ச்சேஸ் பண்ணாலுமே அந்த ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் தான் இங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் இது வந்து எந்த சேஞ்சஸும் கொண்டு வராது. தனித்தனியாக நம்ம இந்த பர்சன்டேஜ் போட்டாலுமே அது டபிள்யூடிபியில் ஒவ்வொரு அசட்டோட டபிள்யூடிபியில் பேஸ் பண்ணி டெப்ரிசியேஷன் கேல்குலேட் பண்ணாலுமே அந்த டோட்டல் வேல்யூ இன்டூ த டெப்ரிசியேஷன் பர்சன்டேஜ் போட்டால் ரெண்டுமே ஒரே வேல்யூ தான் வரும். ஸோ இந்த கேஸில் டபிள்யூடிபி மெத்தடில் பிளாக் ஆஃப் அசட் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் எல்லா அசட்டையும் கம்பைன் பண்ணி அதுக்கு பிளாக் பேஸ் பண்ணி அந்த டெப்ரிசியேஷன் நம்ம கண்டுபிடிப்போம். ஒவ்வொரு அசட்டுக்காக நம்ம கேல்குலேட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம். ஓகே, பட் அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. என்னன்னா அந்த அசட்ஸ் வந்து ஒரே கிளாஸில் இருக்கணும் அண்ட் தே ஷுட் பி ஆஃப் த சேம் ரேட். ஓகே, இது ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா தான் அந்த அசட்ஸ் எல்லாம் ஒரு பிளாக்காக கன்சிடர் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஓகே, there are a list of assets. இது ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம். there are list of assets given. இதில் என்னன்னா இது வந்து பிளாக் வைஸாக கேட்டகரைஸ் பண்ண சொல்லி நமக்கு கேட்டிருக்கிறாங்க. ஸோ நம்ம there are four blocks. என்னென்னா பில்டிங், இன்டான்ஜிபிள் அசட்ஸ், ஃபர்னிச்சர் அண்ட் த லாஸ்ட் பிளான்ட் அண்ட் மிஷினரி. ஸோ அந்த 4 அசட்லேயுமே 4 கிளாஸ்லேயுமே பிளாக்ஸை கிளாஸிஃபை பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பில்டிங் அட் 10%. இது ஃபஸ்ட்டு பிளாக் பில்டிங்கில் போயிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபர்னிச்சர் அட் 10%. ஃபர்னிச்சர் அது செகண்ட் பிளாக் ஃபர்னிச்சரில் போயிடும். ஓகே, பிளான்ட் அண்ட் மிஷினரி நான் வில் கன்சிடர் திஸ் லேட்டர். பேட்டன்ட் வந்து இன்டான்ஜிபிள் அசட். ஸோ இன்டான்ஜிபிள் அசட்ஸுக்கு போயிடும். அட் 25% கொடுத்துருக்காங்க. ஓகே, கம்ப்யூட்டர் அட் 40%. நம்ம பிளான்ட் அண்ட் மிஷினரி தான். ஜஸ்ட் வெயிட் ஃபார் வைல். ஓகே, மோட்டர் கார் இதுவும் வந்து பிளான்ட் அண்ட் மிஷினரி தான். ஏசி பிளான்ட் அண்ட் மிஷினரி. பொல்யூஷன் கண்ட்ரோல் எக்யூப்மெண்ட் திஸ் இஸ் ஆல்சோ பிளான்ட் அண்ட் மிஷினரி. ஓகே, காப்பிரைட் 25%. இதுவும் வந்து இன்டான்ஜிபிள் அசட்ஸ் தான். ஓகே, இன்டான்ஜிபிள் அசட் நம்ம இன்க்ளூட் பண்ணிடுவோம். ஸோ வெயிட் ஃபார் வைல். புக்ஸு 40%, 10,000. ஓகே, புக்ஸு 40%, 10,000. இ-வெஹிக்கல்ஸ் 40%. ஓகே, 70,000. ஓகே, இப்போ நம்ம என்ன பேட்டன்ட்டும் காப்பிரைட்டும் வந்து நம்ம ஆட் பண்ணிடுவோம். ஸோ 80,000 ப்ளஸ் 50,000 1,30,000 இன்டான்ஜிபிள் அசட்ஸ் நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணிடுவோம். இன்டான்ஜிபிள் பிளாக்ல நம்ம கொண்டு வந்துடுவோம். நெக்ஸ்ட் பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கு தேர் ஆர் டிஃப்ரெண்ட் ரேட்ஸ். ஓகே, லெட்ஸ் சி ஒன் பை ஒன். ஓகே, இப்போ பிளான்ட் அண்ட் மிஷினரி 15% ஒன்று இருக்கா. ஸோ 15% நம்ம எடுத்துப்போம் ஃபஸ்ட்டு. இது 15% கூட வந்துடும். ஓகே,
நெக்ஸ்ட்டு பேட்டன்ட் வராது. கம்ப்யூட்டர் அட் 40%. 40%க்கு ஒரு பிளாக் க்ரியேட் பண்ணுவோம். ஓகே, பிளாக் 40%க்கு ஒன்று க்ரியேட் ஆயிடுச்சு. ஓகே, அதே மாதிரி மோட்டார் கார் 15%. 15% இதுவும் 15% பிளாக்கில் வரும். ஏசி 15%, இதுவும் 15% பிளாக்கில் வரும். ஓகே, அதர் தென் தட் 15%ல் எதுவும் வராது. ஸோ இது மூணையுமே ஆட் பண்ணோம்னா 50 + 2 lakh + 40,000னா 2,90,000. ஓகே, 2,90,000 நம்ம 15% பிளாக்கில் வரும். ஓகே, அண்ட் ஆஃப்டர் தட் 40% பிளாக்கில் என்னென்ன வருதுங்கிறத பார்க்கலாம். கம்ப்யூட்டர் 40% கம்ப்யூட்டர் வருது. அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் எக்யூப்மெண்ட், புக்ஸு, வெஹிக்கிள்ஸ். ஓகே, இது நாளையுமே ஆட் பண்ணோம்னா 90 + 80 170. அப்புறம் 10 + 70 இதோட 10 and 17னா 2,50,000. ஓகே, இது ஆன்சர் வந்துடுச்சு. ஓகே, தட்ஸ் ஆல் வித் திஸ் சம். ஓகே, லெட்ஸ் see the next topic. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேல்குலேஷன் ஆஃப் டிப்ரிசியேஷன். பிளாக் ஆஃப் அசெட் மெத்தடில் எப்படி பிளாக் ஆஃப் அசெட்ஸ் WDB மெத்தடில் எப்படி நம்ம டிப்ரிசியேஷன் கேல்குலேட் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அசட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அசட் மீன்ஸ் அந்த பிளாக்கோட டோட்டல் வேல்யூ எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஃபார் தட் நம்ம இந்த ஃபார்மேட்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஓப்பனிங் டிவி ஆஃப் பிளாக்கோட ஓப்பனிங் WDBயை எடுத்துக்கணும் பிகினிங். அண்ட் ஆஃப்டர் தட் அது கூட அசெட்ஸ் புட் டு யூஸ் ஃபார் 180 days ஆர் மோர் அதை ஆட் பண்ணிக்கணும். அண்ட் ஆல்சோ லெஸ் தென் 180 days யூஸ் பண்ண அசெட்ஸ் அதையும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நாட் புட் டு யூஸ் அந்த அசெட்ஸையும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஓகே, இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அசெட்ஸ் நம்ம சேல் பண்ணியிருப்போம்ல அதோட சேல் வேல்யூ, நாட் த காஸ்ட் ஆர் நாட் த WDB, சேல் வேல்யூ என்ன இருக்கோ அது வி ஹாவ் டு என்டர். ஓகே, வி ஹாவ் டு என்டர். அண்டு அதுக்கப்புறம் நம்ம ரிட்டன் WDB ஃபார் டிப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணுற பர்பஸ்க்காக நம்ம WDB கண்டுபிடிச்சிருக்கோம் இதெல்லாம். ஓகே, ஆஃப்டர் திஸ் இந்த அசெட்ஸை எப்படி டெப்ரிசியேஷன் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா அசெட் நாட் புட் டு யூஸ். இதே வந்து இந்த அசெட்டுக்கு நாட் புட் டு யூஸுக்கு டெப்ரிசியேஷன் இருக்காது. ஓகே, புட் டு யூஸ் ஃபார் லெஸ் தென் 180 days அதுக்கு ஹாஃப் ரேட்னா இப்போ வாட் எவர் 10%, 15%, 20%, 40%, வாட் எவர் வி ஹாவ் ஸ்டடிட். ஓகே, அதோட ஹாஃப் ரேட் அது அந்த ரேட்டோட ஹாஃப் ரேட். ஓகே, அந்த பர்சன்டேஜில் நம்ம டெப்ரிசியேஷன் கேல்குலேட் பண்ணணும். ஓகே, அண்ட் இன் கேஸ் ஃபுல் யூஸ் ஃபார் மோர் தென் ஃபுல் அது 180 days 180 daysக்கு மேலே இருக்கிற அசெட்ஸ் ஆர் பேலன்ஸ் WDB பேலன்ஸ் அசெட்ஸ்னால் இது இல்லாமல் இருக்கிறது. அதில் இந்த 180 days மட்டும்தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. வாட் டு சே, ஓப்பனிங் பிளாக்கும் இருக்கும், இந்த 180 daysம் இருக்கும். அண்ட் ஆல்சோ சேல் மணி பேயபிள். ஓகே, இந்த சேல் பண்ண அசெட்ஸையும் நம்ம மைனஸ் பண்ணி தான் இந்த ஃபுல் ரேட்டை நம்ம அப்புறம் இந்த ஃபுல் ரேட் கேல்குலேட் பண்ணுறதுக்கெல்லாம் இப்படி தான் நம்ம இந்த 3 கேட்டகரியும் நம்ம இன்க்ளூட் பண்ணி தான் நம்ம டெப்ரிசியேஷன் கேல்குலேட் பண்ணுவோம். ஓகே, அண்ட் ஆஃப்டர் திஸ் இது 3ஐயும் ஆட் பண்ணோம்னா இந்த 3 டெப்ரிசியேஷனும் அமௌண்ட்டையும் ஆட் பண்ணி வர்றது தான் வந்து டெப்ரிசியேஷன் ஆக்சுவலி அலோட். ஓகே, ஆஃப்டர் திஸ் இது கேல்குலேட் பண்ண அப்புறம் இந்த WDBலேருந்து மைனஸ் பண்ணோன்னா திஸ் இஸ் த க்ளோசிங் WDB. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி புட் டு யூஸ் ஃபார் 180 days ஆர் மோர் அதுக்கு ஃபுல் ரேட்டு, லெஸ் தென் 180 daysனால் அதுக்கு ஹாஃப் ரேட். ஓகே, இப்போ வாட் டு சே அந்த 180 daysங்கிறது நம்ம இந்த பிஸ்னஸ் வந்து 1st April எக்ஸிஸ்டிங்கில் இருக்குன்னா ஓகே, அந்த பிஸ்னஸ் 1st April எக்ஸிஸ்டிங்கில் இருக்குன்னா அதோட 180 days நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணுவோன்னா 1st April எக்ஸிஸ்டிங்கில் இருக்கிற பிஸ்னஸ்க்கு 365 days இருக்கும். 365 days ஆர் 366 days வாட் எவர் டேஸ் கம்ப்ளீட் இயர் அது எக்ஸிஸ்டன்ஸில் இருக்கும். ஸோ அந்த பிஸ்னஸ்களுக்கு என்ன அந்த 180 days நம்ம எப்போ 180 days க்ரைட்டீரியா எப்போ மீட் ஆகும்னா ஒன்று ஈவன் இது ஆட் இயராக இருந்தால்
ஆட் இயராக இருந்தால் அது 3rd அக்டோபரில் அந்த அசட்டு வாங்கி புட்டு யூஸ் பண்ணியிருக்கணும். ஓகே, அப்படி இருந்துச்சுன்னா அது 180 days மீட் ஆயிரும். அப்போ ஃபுல் ரேட் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். அண்ட் இன் கேஸ் ஈவன் இயராக இருந்துச்சுன்னா 4th அக்டோபரில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தால் அது 180 days புட் டு யூஸ் க்ரைட்டீரியா சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கும். ஸோ அது ஈவன் இயருக்கு. அண்ட் ஆஃப்டர் தட் சாரி ஃபார் ஆடியர்ஸ்க்கு 4th அக்டோபரில் பர்ச்சேஸ் பண்ணுற அசட்ஸ் இருக்குல்ல, 4th அக்டோபர் ஆர் அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணுற அசட்ஸுக்கு 180 daysக்கு கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கு ஹாஃப் ரேட் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ நம்ம செக் பண்ண வேண்டியது ஒரு 2 க்ரைட்டீரியா. நம்ம செக் பண்ண வேண்டியது 2 க்ரைட்டீரியா என்னென்னா, 3rd அக்டோபருக்கு முன்னாடி இப்போ அசட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோன்னா 3rd அக்டோபருக்கு முன்னாடி அசட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி புட்டு யூஸ் பண்ணியிருந்தோம்னா 3rd அக்டோபர் ஆர் பிஃபோர் தட் அசட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி புட்டு யூஸ் பண்ணியிருந்தோம்னா அது 180 days ஆர் 180 daysக்கு மேலே வந்துடும். ஸோ ஃபுல் ரேட் டெப்ரிசியேஷன் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். பட் 4th அக்டோபருக்கு மேலே 4th அக்டோபர் ஆர் ஆஃப்டர் தட் அசட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம்னா அந்த 180 days க்ரைட்டீரியா சாட்டிஸ்ஃபை ஆகாது. we have to provide depreciation at half rate. ஓகே, பட் இது ஈவன் இயராக இருந்துச்சுன்னா 3rd அக்டோபருங்கிறது 4th அக்டோபர்னு எடுத்துப்போம். இது 4th அக்டோபருங்கிறது இந்த பிளேஸ் தான் 5th அக்டோபர்னு எடுத்துருப்போம். ஓகே, தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு கான்செப்ட் போகலாம். இப்போது நம்ம ஒரு கார் வாங்குகிறோம். கார் 10 lakh வாங்குகிறோம். காருக்கு டெப்ரிசியேஷன் அதர் பிளான்ட் அண்ட் மிஷினரி வராது, வெஹிக்கல்ஸில் வந்துடும். வெஹிக்கல்ஸ்க்கு 15%. ஓகே, நார்மல் பிஸ்னஸ் ஜென்ரல் பிஸ்னஸுங்கிற நம்ம அசூம் பண்ணிக்கிட்டோம்னா 15% டெப்ரிசியேஷன் வரும். ஓகே, அது வந்து நம்ம எப்போ வாங்குகிறோம்? 19 செப்டம்பர் 2025. ஆனால் புட்டு யூஸ் எப்போ போடுறோன்னா 10 December 2025. ஓகே, இந்த கேஸில் புட்டு யூஸ் வந்து 180 days கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு 75 அதோட ஹாஃப் ரேட்டில் தான் நம்ம டெப்ரிசியேஷன் கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ 10 lakh இன்ட்டு 15% ஹாஃப் ரேட்டு 7.5%. டெப்ரிசியேஷன் இந்த கேஸில் 75,000. பட் இன் திஸ் கேஸ் 19 September 2025 அசட் பர்ச்சேஸ் பண்ணி ஓகே 19 September 2025 அசட் பர்ச்சேஸ் பண்ணி அது புட்டு யூஸ் 1 year கழிச்சு இப்போ 10 December 2026க்கு நம்ம புட்டு யூஸ் பண்ணியிருந்தோம்னா 25-26க்கு டெப்ரிசியேஷன் கேல்குலேட் பண்ண மாட்டோம். பட் 26-27க்கு ஃபுல் ரேட்டுக்கு நம்ம டெப்ரிசியேஷன் கேல்குலேட் பண்ணுவோம். பிகாஸ் ஹாஃப் ரேட்டுக்கு டெப்ரிசியேஷன் கேல்குலேட் பண்ணணுங்கிறது இன் தட் இயர் அப்படின்னு தான் நமக்கு பேர் ஆக்ட்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃப்யூச்சர் இயரில் புட்டு யூஸ் பண்ணியிருந்தால் இந்த ஹாஃப் ரேட்டில் போடணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணல. இன் தட் இயர் எந்த ப்ரீவியஸ் இயரில் அசட் அக்வைர் பண்ணுறோமோ அந்த ப்ரீவியஸ் இயரில் நம்ம புட்டு யூஸ் வந்து 180 days கம்மியாக இருந்துச்சுன்னா தான் இந்த ஹாஃப் ரேட் கான்செப்ட்லாம். இதே நெக்ஸ்ட் இயராக இருந்துச்சுன்னா ஃபுல் ரேட் நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகே, that's all with this concept. Wait a minute. ஓகே, புக்கில் சில பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். புக்கில் நார்மலாக இந்த ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க, நம்ம ஆல்ரெடி பார்த்த ஃபார்மேட் தான். ஓகே, இதே ஸ்லம்ப் சேலில் நம்ம ஒரு அசட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோன்னா அதோட WDV ஆஸ் ஆன் டேட் WDV என்னவோ அதை நம்ம ரெடியூஸ் பண்ணிவிட்டு அந்த யூனிட் ஆர் அந்த கம்பெனிக்கு நம்ம இந்த வேல்யூக்கு நம்ம ஃபிக்ஸட் அசட்டாக நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணுவோம். ஓகே, ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த ஹாஃப் ரேட் ஃபுல் ரேட் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். ஓகே, asset acquired during current year and not put to use, depreciation not be allowed. ஓகே, அசட் நம்ம நாட் புட் டு யூஸ் இருக்குல்ல அதுதான் சொல்கிறாங்க. நம்ம புட்டு யூஸ் பண்ணலனாலுமே நம்ம பிளாக்ல இன்க்ளூட் பண்ணிடணும் அப்படிங்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இதே ஆக்சுவல் சேல் ப்ரைஸ் ஷால் பி ரெட்யூஸ் அண்ட் நாட் த FMV ஆஃப் அசட் சோல்டு.
இப்போ அசட்டோட எஃப்எம்வி இருக்கும்ல, அந்த எஃப்எம்வி நம்ம இன்க்ளூட் பண்ணக்கூடாது. இந்த சேல் ப்ரைஸ் என்னவா இருக்கோ அதுதான் இன்க்ளூட் பண்ணணும். அதுதான் வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். ஓகே, இதே நம்ம பில்டிங் ட்ரான்ஸ்ஃபர் சேல் பண்ணோன்னா அதோட எஸ்ஜிவி நம்ம மைனஸ் பண்ண மாட்டோம். அதுக்கும் வந்து சேல் ப்ரைஸு தான் வந்து நம்ம ரெட்யூஸ் பண்ணுவோம். ஓகே, மணி பேயபிள்னால் இது ஒன்று நம்ம அந்த அசட்டை சேல் பண்ணியிருந்தோம்னா அந்த சேல் ப்ரைஸு, இல்லை அந்த அசட் டெமாலிஷ்ட் ஆகிடுச்சுன்னா அதுலேருந்து ரிசீவ் பண்ணுற இன்சூரன்ஸ் காம்பன்சேஷன், இது ரெண்டையும் நம்ம இது ரெண்டையும் தான் சொல்லுவாங்க மணி பேயபிள். மணி பேயபிள்ங்கிறது பேயபிள்னால் நம்ம பே பண்ணுற மாதிரியான மீனிங் இருக்கலாம், பட் ரிசீவபிள் தான் பேயபிள்ங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆக்டில். ஓகே, நெக்ஸ்ட்டு டெப்ரிசியேஷன் ரெஸ்ட்ரிக்டட் டு 50%. அதான் நம்ம பார்த்தோம்ல அந்த கார் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் இயரில் புட்டு யூஸ் பண்ணியிருந்தால் ஃபுல் ரேட்டில் தான் டெப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம சம்ஸ் பார்க்கலாம். இப்போ ஓப்பனிங் டபிள்யூடிபி ஒரு பிளாக்கோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, பிளாக்ல என்னென்ன இருக்குன்ட்டு. ஓகே, இப்போ ஓப்பனிங் டபிள்யூடிபி 10 lakh. நெக்ஸ்ட்டு அசட் அக்வயர்ட் 16 September 3 lakh அக்வயர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ 19 December 2 lakh அக்வயர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, அசட் வந்து சேல் பண்ணியிருக்காங்க 2,50,000க்கு. இப்போது இது 15%ன்னு அஷ்யூம் பண்ணிக்கிட்டு டெப்ரிசியேஷன் கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த டபிள்யூடிபி ஃபார் டெப்ரிசியேஷன் நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். டபிள்யூடிபி ஃபார் டெப்ரிசியேஷன் எப்படி கேல்குலேட் பண்ணுறது தான், ஃபஸ்ட்டு ஓப்பனிங் டபிள்யூடிபி ஆஃப் பிளாக் அது 10 lakh ப்ளஸ் இது கூட ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் அசட் அக்வயர்ட் அண்ட் புட் டு யூஸ் ஃபார் 180 days ஆர் மோர். 180 daysனால் இந்த கேஸில் ஃபஸ்ட்டு இந்த 3 lakh செப்டம்பர் அக்டோபர் அக்வயர் பண்ண 3 lakh வரும். ஓகே, அதை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ 180 days லெஸ் தென் 180 days 2 lakh இருக்குல்ல டிசம்பரில் அக்வயர் பண்ணது, அது வரும். ஓகே, அண்ட் ஆஃப்டர் திஸ் இதை ஆட் பண்ணோம்னா 15 lakh வரும். அதுக்கப்புறம் மணி பேபிள் திஸ் அசட் சோல்டு வந்து 2,50,000. அதை மைனஸ் பண்ணோம்னா 2.5 lakhs. இதை மைனஸ் பண்ணோம்னா 12.5 lakhs. ஓகே, அண்ட் ஆஃப்டர் திஸ் இதை வச்சு நம்ம டெப்ரிசியேஷன் கேல்குலேட் பண்ணணும். ஓகே, இப்போ டபிள்யூடிவி நம்ம எடுத்துட்டோம். ஆஃப்டர் டேக்கிங் த டபிள்யூடிவி 12.5 lakhs இருக்கா, ஃபஸ்ட்டு நம்ம லெஸ் தென் 180 days என்ன அசட்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். லெஸ் தென் 180 days 2 lakh இருக்கா. ஓகே, 2 lakh இன்ட்டு 15% இன்ட்டு half rate. ஓகே, half rate தான் இது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 15,000. ஆஃப்டர் திஸ் நம்ம ஏர்லியர் பார்த்த மாதிரி இப்படியும் கேல்குலேட் பண்ணலாம், பட் டபிள்யூடிவி நமக்கு டேரெக்டாக இருக்குது. டபிள்யூடிவி ஃபார் டெப்ரிசியேஷன் 12,50,000 மைனஸ் இது இங்கே இன்க்ளூட் பண்ண 2 lakh. ஓகே, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா 12,50,000 மைனஸ் 2 lakh 10.5 lakhs வரும். 10.5 lakhs இன்ட்டு 15% 1,57,500. இதே அசட் நாட் புட் டு யூஸ் இருந்துச்சுன்னா நம்ம அதையும் மைனஸ் பண்ணி இந்த வேல்யூ கொண்டு வந்திருப்போம். ஓகே, இது ஆஃப்டர் திஸ் டோட்டல் டெப்ரிசியேஷன் கம்ஸ் டு 1,72,000. இதை ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 1,72,500 வரும். ஓகே, அண்ட் ஆஃப்டர் இதை மைனஸ் பண்ணோம்னா க்ளோசிங் டபிள்யூடிபி நமக்கு 10,77,500 வரும். ஓகே, தட்ஸ் ஆல் வித் திஸ் சம். நம்ம நெக்ஸ்ட் சம் போகலாம். ஓகே, இந்த அபோ எக்ஸாம்பிளில் நமக்கு சேல் ப்ரைஸ் வந்து 2,50,000 இல்லாமல் 13.6 lakhs இருந்தால் எப்படின்னு கேட்குறாங்க. இந்த கேஸ் நம்ம இந்த 15 lakh வரைக்கும் சேம் தான். அண்ட் ஆஃப்டர் தட் மணி பேயபிள் இந்த 13,60,000 2.5 lakhs பதில் 13,60,000 நம்ம இப்போ இன்க்ளூட் பண்ணுவோம். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா 1,40,000 வரும். ஓகே, நம்ம பார்த்தோன்னா 1,40,000 வந்து நம்ம அந்த ஆர்டர் இஸ் இம்பார்ட்டண்ட். என்னன்னா ஃபஸ்ட்டு அந்த அசட் சேல் பண்ணுற வேல்யூ இருக்குல்ல, இது வாட் எவர் மே பி த டேட் ஆஃப் சேல், ஆக்சுவல் டேட் ஆஃப் சேல் என்னவா வேணாலும் இருக்கலாம். பட் நம்ம இது ஃபஸ்ட்டு அந்த மோர் தென் 180 days ஆர் மோர் அந்த அசட்ஸ் இருக்குல்ல அதில் மைனஸ் பண்ணிவிட்டு அண்ட் ஆஃப்டர் தட் ஏதாச்சும் மிச்சம் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அதையே நம்ம 180 days லெஸ் தென் 180 days அசட்ஸ் இருக்குல்ல அதுலேருந்து மைனஸ் பண்ணுவோம். ஓகே,
In this case 15 lakh இருக்கா, 13,60,000 இருக்கா, 1,40,000 இருக்கா. இந்த கேஸில் 13,60,000 ஃபஸ்ட்டு நம்ம அந்த 180 days ஆர் மோர் 180 days ஆர் மோர் அது கம்ப்ளீட்டாக ஜீரோ ஆயிரும். ஓகே, அண்ட் ஆஃப்டர் திஸ் எப்படி நான் சொல்கிறேன்னா, இப்போ 2 lakh இருக்கா, 2 lakh இருக்குது, மொத்த அசட்ஸோட WDVயே வந்து 1,40,000ங்கும் போது இங்கே 2 lakh தான் இருக்குது. ஸோ இங்கேயே அந்த 1,40,000 முடிஞ்சிடும். ஓகே, ஸோ 1,40,000 முடிஞ்சிடும். அண்ட் ஆஃப்டர் திஸ் இதுவே வந்து 60,000 கம்மியாக தான் இருக்குது. ஸோ தேர் இஸ் நோ ரிமைனிங் ஃபார் 180 days ஆர் மோர். ஸோ இது வந்து ஜீரோ ஆயிரும். அண்ட் ஆஃப்டர் திஸ் இதை நம்ம இன்க்ளூட் பண்ணோம், இதுக்கு நம்ம டெப்ரிசியேஷன் ஹாஃப் ரேட்டில் ப்ரொவைட் பண்ணோம்னா 7.55% நமக்கு 10,500 வரும். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு க்ளோசிங் WDV 1,29,500. ஓகே, தட்ஸ் ஆல் வித் திஸ் சம். நம்ம நெக்ஸ்ட் சம் போகலாம். ஓகே, டைட்டன் லிமிடெட்னு ஒரு கம்பெனி ஜுவல்லரி டிவிஷனை டீமர்ஜ் பண்ணுறாங்க. ஓகே, டீமர்ஜ் பண்ணுறாங்க, என்ன ஸ்லம்ப் சேல் பண்ணுறாங்க. ஓகே, ஒரு டிபிசெட்டுங்கிற ஒரு கம்பெனிக்கு 200 crores. ஓகே, திஸ் ஆர் நாட் ரெலவெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஓப்பனிங் WDV ஆஃப் பிளாக் ஆஃப் அசட்ஸ் ஓப்பனிங் WDV 62 lakhs. ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு இன்க்ளூட் பண்ணிக்குவோம். ஓகே, ஓப்பனிங் WDV 62 lakhs. ஓகே, அண்ட் ஆஃப்டர் திஸ் அசட் அக்வயர்ட் ஆஃப் த சேம் பிளாக். ஓகே, 19 August 3 lakhsக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. லெட்ஸ் வெயிட் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் இருக்கான்ட்டு. ஓகே, 14 Feb 2026க்கு 7,20,000. ஓகே, அண்ட் ஆஃப்டர் திஸ் அசட் அக்வயர் பண்ணுறது டீட்டெயில்ஸ் எதுவும் கொடுக்கல. ஸோ ஆகஸ்ட்டில் அக்வயர் பண்ணது 180 days ஆர் மோர். ஸோ இது 3 lakh வந்து 180 days ஆர் மோரில் இன்க்ளூட் பண்ணிப்போம். அண்டு 7,20,000 ஃபெப்ரவரியில் அக்வயர் பண்ணது less than 180 days அந்த க்ரைட்டீரியாவில் வந்துடும். ஓகே, இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் ஆஃப்டர் திஸ் அசட் சோல்டு பை டைட்டன் லிமிடெட் ஃபார் 31st March 2026. இது வந்து 25-26க்கு நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகே, அது வந்து 9,20,000. ஸோ வி வில் டிடக்ட் இட். மணி பேயபிள் 9,20,000. ஓகே, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணால் நமக்கு 62 + 3 65. இதோட 7.2 lakhsனா 72,20,000 வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு என்னன்னா ஸ்லம்ப் சேலில் அசட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. 22 lakhsக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. என்னன்னா 22 lakhsக்கு எப்போ வாங்கின அசட்டு? July 2020னா இட் வில் கம் இன் த ப்ரீவியஸ் இயர் 2021. ஸோ இப்போ அப்போ இருந்து பார்த்தோம்னா 2021 to 25-26 5 financial years have been lagged. ஓகே, அதனால் டெப்ரிசியேஷன் இப்போ நம்ம இது ப்ரெசன்ட் WDVக்கு நம்ம அதை ரெட்யூஸ் பண்ணிவிட்டு ரெட்யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ இப்போ டெப்ரிசியேஷன் ரேட் பர்சன்டேஜ் எதுவும் கொடுக்கல. ஸோ இன் திஸ் கேஸ் பர்சன்டேஜ் எதுவுமே கொடுக்கலன்னா we will assume it to be an other plant and machinery and we will provide 15%. என்ன ரேட் எதுவுமே கொடுக்கலன்னா நம்ம 15% அஷ்யூம் பண்ணிட்டு போயிடுவோம். ஓகே, ஸோ இப்போ 20 lakh. ஸோ 20 lakhக்கு 5 years டெப்ரிசியேஷன் கேல்குலேட் பண்ணோம்னா 1 minus 15% depreciation for every year. ஓகே, into 22 lakhsங்களா, 22 lakhsக்கு 5 yearsக்கு நம்ம டெப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ணணும். ஓகே, 1 2 3 4 5. ஓகே, 9,76,000 வருதா? ஓகே, 9,76,000 திஸ் இஸ் த டெப்ரிசியேஷன். நான் ஷார்ட்டாக கேல்குலேட் பண்ணிட்டேன். ஓகே, இதை வந்து நம்ம மைனஸ் பண்ணுவோம் பிளாக்லேருந்து. ஓகே, ஸோ 9,76,000. ஓகே, அண்ட் ஆஃப்டர் இதெல்லாம் மைனஸ் பண்ண அப்புறம் நமக்கு WDV 53 lakh something, 53,23,000 something வருது. ஓகே, let's keep this, let's include this. இப்போ நம்ம ஆக்சுவல் டெப்ரிசியேஷன் கேல்குலேஷனுக்கு போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ 180 days less than 180 days 7,20,000 இருக்கா, அதை நம்ம அப்படியே டேரெக்டாக நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகே, 7,20,000 into 15% into half rate. ஓகே, இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு 54,000 வரும். ஓகே, அண்ட் ஆஃப்டர் திஸ் இந்த 53 lakhலேருந்து 7,20,000 நம்ம மைனஸ் பண்ணி அதுக்கப்புறம்
15% மல்டிப்ளை பண்ணும். 15% மல்டிப்ளை பண்ணோம்னா 180 டேஸ் ஆர் மோருக்கு நம்ம டெப்ரிசியேஷன் கிடச்சிடும். திஸ் கம்ஸ் டு 6,90,000 சம்திங். ஓகே, இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 7,44,000 வருது. அதுக்கப்புறம் இது மைனஸ் பண்ணோம்னா we are arriving at a closing WDV of 45,79,000 something. Okay, that's all with this sum. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு என்னென்னா அடிஷ்னல் டெப்ரிசியேஷன். திஸ் இஸ் ஆஸ் பர் செக்ஷன் 32 சப்செக்ஷன் 1 கிளாஸ் 2A. ஓகே, இதில் என்னன்னா ஃபார் த ஃபாலோயிங் பிஸ்னஸ், இந்த நாலு டைப் ஆஃப் பிஸ்னஸ்: மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ், பவர் ஜென்ரேஷன், பவர் டிஸ்ட்ரிபியூஷன், பவர் டிரான்ஸ்மிஷன். ஓகே, பவர் ஜென்ரேஷன்னா பவர் ப்ரொடியூஸ் பண்ணுற கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனிஸ், கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற பிஸ்னஸஸ். பவர் டிஸ்ட்ரிபியூஷன் இது நான் ஒரு பிளேஸ்லேருந்து மிச்சம் எல்லா பிளேஸுக்கும் கரண்ட்டை கொண்டு போய் சேர்க்குற அந்த பிஸ்னஸஸ். ஓகே, பவர் டிரான்ஸ்மிஷன் இது வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண மாட்டாங்க, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பவர் அப்படியே டிரான்ஸ்மிட் பண்ணுறவங்க. ஓகே, இந்த பிஸ்னஸஸ்க்கு எல்லாம் ஒரு கன்செஷன் கொடுத்துருக்காங்க. என்னன்னா இந்த பிகினிங் இயர், இந்த இயர் ஆஃப் அக்விசிஷன் ஒரு அசட் அக்வைர் பண்ணுறாங்கன்னா, ஓகே, அந்த அசட்னா வாட் டு சி let us see. ஓகே, ஒரு அசட், ஒரு லிஸ்ட் ஆஃப் அசட்ஸ் அக்வைர் பண்ணுறாங்க, ஒரு ப்ரிஸ்கிரைப்ட் அசட் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஓகே, அதோட ஆக்சுவல் காஸ்ட்லேருந்து 20% இந்த இயர் ஆஃப் அக்விசிஷன். இந்த இயர் ஆஃப் அக்விசிஷனில் 20% அடிஷ்னல் டிப்ரிசியேஷன் இன் அடிஷன் டு 15%, 40% அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ப்ரிஸ்கிரைப்டு பர்சன்டேஜ் தாண்டி அண்ட் 20% இந்த இயர் ஆஃப் அக்விசிஷன் பேஸ்ட் ஆன் அந்த காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனுக்கு, காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனில் 20% எக்ஸ்ட்ரா டெப்ரிசியேஷன் இவங்களுக்கு கொடுப்பாங்க இந்த 4 பிஸ்னஸஸ்க்கு மட்டும். ஓகே, பட் இந்த அசட்ஸ் வந்து என்னவா இருக்கக்கூடாதுன்னா, அது வந்து பில்டிங்காக இருக்கக்கூடாது, ஃபர்னிச்சராக இருக்கக்கூடாது, இன்டான்ஜிபிள் அசட்ஸாக இருக்கக்கூடாது. பிளான்ட் அண்ட் மெஷினரிக்கு மட்டும்தான் கொடுக்கணும். அண்ட் ஆல்சோ அந்த பிளான்ட் அண்ட் மெஷினரியிலையும் இந்த கண்டிஷன்ஸ் இருக்குது. என்னென்னா, அது வந்து செகண்ட் ஹேண்ட் மெஷினரியாக இருக்கக்கூடாது, அது வந்து ஆஃபீஸ் ப்ரிமைசஸில் யூஸ் பண்ணக்கூடாது, அது வந்து நாட் ரிலேட்டிங் டு ரெசிடென்ஷியல் அகாமடேஷன் அந்த பர்பஸ்க்கு இருக்கக்கூடாது. அண்ட் ஆல்சோ வெஹிக்கல்ஸ்க்கும் நம்ம கொடுக்கக்கூடாது. ஷிப் ஏர்க்ராஃப்ட் அதுக்கும் வராது. அண்டு 100% டிடக்ஷன் PGBP, அதாவது இந்த 35 AD அந்த மாதிரி செக்ஷன்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி செக்ஷன்ஸுக்கெல்லாம் நம்ம 100% டிடக்ஷன் அலோவ் பண்ணிட்டோம்னா இது வராது, இதுவும் இன்க்ளூட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்ன, செகண்ட் ஹேண்டாக இருக்கக்கூடாது, ஆஃபீஸ் யூஸ் பண்ணக்கூடாது, ரெசிடென்ஷியல் அகாமடேஷன் நாட் அலவுட், ஷிப்ஸுக்கு நாட் அலவுட், ஷிப்ஸ் ஏர்க்ராஃப்ட்ஸுக்கு நாட் அலவுட், வெஹிக்கல்ஸுக்கு நாட் அலவுட். அப்புறம் 100% இந்த டிடக்ஷன் ஆல்ரெடி கிளைம் பண்ணியிருந்தால் அதுக்கும் நம்ம கொடுக்க மாட்டோம். ஓகே, இதே வந்து இந்த அசட்ஸ் வந்து 180 டேஸ்க்கு கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த ப்ரீவியஸ் இயரில் 10%, அண்ட் ஆஃப்டர் தட் நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் இயர் நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் இயருக்கு 10% அப்படின்னு ரெண்டாக பிரித்து நம்ம கிளைம் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இதே பிரிண்டிங் அண்ட் பப்ளிகேஷன் பிஸ்னஸை வந்து மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸாக கிளைம் பண்ணிக்கலாம். பிகாஸ் அது ஆக்சுவலி அது எந்த கூட்ஸ் எதுவும் ப்ரொடியூஸ் பண்ணுறது இல்லை, இல்லைன்னா வாட் டு சே அது அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட் அப்படி எதுவும் இல்லை, பட் மெஷினரி இன்டென்சிவாக தான் இருக்கும். ஏன்னா நியூஸ் பேப்பர்ஸ் ஆர் புக்ஸ் ஆர் பேப்பர்ஸ் வாட் எவர் ப்ரொடியூஸ் பண்ணால் அதுவுமே அவங்களுக்கு மெஷினரி இன்டென்சிவான ஃபீல்டு தான் அது. ஸோ அதையும் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டாங்க. இது வந்து மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸாக இந்த பர்பஸ்க்கு இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஸோ இதுக்கும் இந்த கம்பெனிஸ் யூஸ் பண்ணுற அசட்ஸுக்குமே வந்து இந்த கம்பெனிஸ் யூஸ் பண்ணுற அசட்ஸ் இந்த க்ரைட்டீரியாவில் ஃபாலோ ஆச்சுன்னா இதுக்குமே வந்து அடிஷ்னல் டிப்ரிசியேஷன் இருக்குது. ஓகே, ஃபோர்க் லிஃப்ட் ட்ரக் அப்படின்னா பெரிய கார் மாதிரி இருக்கும், கார் மாதிரி இல்லை, ஜேசிபி மாதிரி ஒரு மிஷின் தான். ஓகே, அது வந்து நம்ம அந்த கூட்ஸ் கேரி பண்ணி இந்த பில்டிங்குள்ளேயே
one place to another place the assets asset இல்லை இந்த கூட்ஸ் எல்லாம் கேரி பண்ணி ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் மாற்றி வைக்கிறதுக்கு அந்த மாதிரி பர்பஸ்க்கெலாம் இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த அசட்டை வந்து நம்ம பிளான்ட் அண்ட் மிஷினரியாக வெஹிக்கிளாக கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ இந்த கேஸில் இந்த அசட்டுக்குமே வந்து அடிஷ்னல் டெப்ரிசியேஷன் இருக்குது. ஓகே, இந்த பெனிஃபிட், இந்த அடிஷ்னல் டெப்ரிசியேஷன் பெனிஃபிட் WDV மெத்தட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். எஸ்எல்எம் மெத்தடில் யூஸ் பண்ணுற கம்பெனிஸ், அதாவது பவர் ஜென்ரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், இந்த 2 கம்பெனிஸ் எஸ்எல்எம் ஆப் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அடிஷ்னல் டெப்ரிசியேஷன் நாட் அலவுட். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் இருக்குல்ல, 115 BAA, BAB, BAC, BAD, BAE. ஓகே, BAA to BAE 115, BAA to BAE, இதில் இந்த ஸ்கீம்லனா ஐடி ஃபைல் பண்ணாங்கன்னா, இந்த ரெஜிமில் ஆப் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அடிஷ்னல் டெப்ரிசியேஷன் அலோவ் பண்ண மாட்டோம். ஓகே, தட்ஸ் ஆல் வித் திஸ் செக்ஷன். வெயிட் அ மினிட். ஓகே, இப்போ கொஷின் பார்க்கலாம். இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, டெப்ரிசியேஷன் கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. பிளான்ட் அண்ட் மிஷினரி பிளாக்ல வரும். ஓகே, இது என்னென்னா டெக்ஸ்டைல் பிஸ்னஸ், இவங்க மேனுஃபேக்சர் ஆஃப் டெக்ஸ்டைலில் வராங்க. மேனுஃபேக்சர் ஆஃப் டெக்ஸ்டைல் இன்க்ளூட் பண்ண பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் அ மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ். ஸோ லெட்ஸ் கீப் கண்டினியூயிங் த கொஷின். ஓகே, இப்போது நியூ மெஷினரி இன்ஸ்டால்ட் ஆன் ஃபர்ஸ்ட் 1 May 2025. ஓகே, இது என்ன மெஷினரி எந்த ரேட்டும் நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணல. ஸோ என்ன மெஷினரிங்கிறது ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணல. ஸோ நம்ம இதை 15% பிளாக்ல இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகே, 15% பிளாக்ல 84. ஓகே, தென் நியூ விண்ட்மில் பர்ச்சேஸ்ட் அண்ட் இன்ஸ்டால்டு ஆன் 18 June. ஓகே, 22. ஸோ விண்ட்மில்க்கு நமக்கு தெரியும் 40% பிளாக்ல வரும். ஸோ அது வந்து 40% பிளாக்ல இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ் ஆஃப்டர் 30th November 2025. ஓகே, 30th நவம்பருக்கு அப்புறம் என்னென்ன பண்ணியிருக்காங்கங்கிறத பார்க்கலாம். லாரிஸ் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டிங் கூட்ஸ். ஓகே, லாரிஸ்னால் இது வந்து வெஹிக்கல்ஸில் வரும். வெஹிக்கல்ஸ்க்கு டெப்ரிசியேஷன் 15%. ஓகே, வெஹிக்கல்ஸ் லாரிஸ். ஓகே, 3 crore நம்ம 15% இன்க்ளூட் பண்ணியாச்சு. ஓகே, forklifts used inside factory. ஓகே, forklifts என்ன ஃபார் த பர்பஸ் ஆஃப் அடிஷ்னல் டெப்ரிசியேஷன் தான் வந்து அது நம்ம இதாக கன்சிடர் பண்ண மாட்டோம். பட் இது நார்மலாக வெஹிக்கல்ஸ் தான். ஸோ நம்ம இதில் தான் இன்க்ளூட் பண்ணுவோம். தட் இஸ் 15% பிளாக்ல நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். 15% பிளாக் எங்கே 4 crores வந்துருச்சு. ஓகே, and after this computers installed in office premises 1, அப்புறம் computers installed in factory. Computer and computer softwaresக்கு depreciation 40%. ஸோ 40% பிளாக்ல இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகே, 1 crore 2 crore இன்க்ளூட் பண்ணியாச்சு. ஓகே, நியூலி இம்போர்ட்டட் மெஷினரி 12 crore. பட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நியூலி இம்போர்ட்டட் மெஷினரி வந்து சென்னை போர்ட்டுக்கு 30th March வந்திருக்கு. installed on 3rd April 2026. Okay, after the financial year ended, it has been put to use. So இது வந்து நம்ம பிளாக்ல இன்க்ளூட் பண்ணுவோம். பட் டெப்ரிசியேஷன் நம்ம கேல்குலேட் பண்ண மாட்டோம். ஓகே, பிளாக் இங்கே நியூலி இம்போர்ட்டன்ட் மிஷினரி 12, இது வந்து 15% பிளாக்கு. ஸோ நம்ம இதை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். Okay, depreciation actually allowed. Okay, actually allowed நம்ம calculate பண்ணலாம். ஓகே, இங்கே ஃபஸ்ட்டு 1 or 3 crores இருக்கா, இங்கே சேல் எதுவுமே இல்லை. ஓகே, சேல் டேரெக்டாக நம்ம நார்மல் டெப்ரிசியேஷன் கிளைம் calculate பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். என்னென்னா 84 crores 84 crores 84
into 15% இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆஃப்டர் திஸ் லெஸ் தென் 180 டேஸ்க்கு 7% வருதா, சார் 7 crores 7 into 15% டிவைடட் பை 2னா ஓகே, இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 13.125 crores வருது. ஓகே, இதில் எந்தெந்த அசட்ஸுக்கு அடிஷ்னல் டெப்ரிசியேஷன் வரும்னா ஃபஸ்ட்டு 84 crores இதுக்கு வரும், லாரிஸ்க்கு வராது, ஃபோர்க்லிஃப்ட் ட்ரக்ஸுக்கு வரும். ஓகே, இதுக்கெல்லாம் அடிஷ்னல் டெப்ரிசியேஷன் கேல்குலேட் பண்ணோம்னா 84 into 0.2 சாரி 84 into 0.2 and after ஃபோர்க்லிஃப்ட் ட்ரக்குக்கு வரும். ஸோ இது லெஸ் தென் 180 days, ஸோ இதுக்கு 10% வரும். இங்கே 17.2 கேல்குலேட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, 17.2 அடிஷ்னல் டெப்ரிசியேஷன். ஓகே, இங்கே என்னென்ன வரும்னா 22 crore விண்ட் மில்க்கு வரும். 22க்கு சாரி ஃபஸ்ட்டு நார்மல் டெப்ரிசியேஷன் கேல்குலேட் பண்ணிக்கலாம். 22 into 40% இது. அப்புறம் இந்த 3 crores இருக்குல்ல, இந்த கம்ப்யூட்டர்ஸ் யூஸ்ட் ஓகே, 3 into 40% டிவைடட் பை 2 இதை இன்க்ளூட் பண்ணோம்னா 9.4 crores நார்மல் டெப்ரிசியேஷன். அடிஷ்னல் டெப்ரிசியேஷன் விண்மில்க்கு வரும் அண்ட் ஆல்சோ கம்ப்யூட்டர்ஸ் இன்ஸ்டால்ட் இன் கம்ப்யூட்டர்ஸ் இன்ஸ்டால்ட் இன் ஃபேக்ட்ரி. ஓகே, பிளான்ட் அண்ட் மிஷினரியாக இது மேனுஃபேக்சர் பண்ணுதான்னு கேட்டால் இல்லை, பட் இட் இஸ் அண்ட் பிளான்ட் அண்ட் மிஷினரி. பட் ஆல்சோ இது ஆஃபீஸ் யூஸ் பண்ணல, ஃபேக்ட்ரியில் தான் யூஸ் பண்ணுறோம். இது இது டேரெக்டாக இது கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுமான்னு கேட்டால் அப்படி எதுவும் சொல்லலை. பட் திஸ் இஸ் என்ன, அதில் கொடுத்துருக்கிற ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. வாட் இஸ் தட் இஸ் கம்ப்யூட்டர்ஸ் இது அசட் ஷுட் பி இது பிளான்ட் அண்ட் மிஷினரியாக இருக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. அண்ட் ஆல்சோ ஆஃபீஸில் யூஸ் பண்ணக்கூடாது, அதுவும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. ஸோ லெட்ஸ் இன்க்ளூட் திஸ் ஃபார் அடிஷ்னல் டெப்ரிசியேஷன். இதையும் நம்ம இன்க்ளூட் பண்ணிப்போம். ஓகே, 22 into 0.20 இது 1 அண்ட் ஆல்சோ இது ஃபேக்ட்ரியில் 2 crores into 0.20 டிவைடட் பை 2னா 0.2 இதை ரெண்டுமே ஆட் பண்ணோம்னா 4.6. எஸ், 4.6. ஓகே, சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு க்ளோசிங் டபிள்யூடிபி இதுக்கு ஃபஸ்ட்டு கேஸுக்கு 72.675 crores வருது, செகண்ட் கேஸுக்கு 11 crores வருது. ஓகே, தட்ஸ் ஆல் திஸ் சம். டெப்ரிசியேஷன் நம்ம ஒர்க்கிங்ஸ் போடணும். நான் ஒர்க்கிங்ஸ் டீட்டெயிலாக சொல்ல, ஜஸ்ட் நம்ம இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணதெல்லாம் அதை கேட்டகரைஸ் பண்ணி நீங்கள் அதை போட்டாலே இப்போ அந்த 180 டேஸ்க்கு அந்த டேஸ் பேஸ் பண்ணி கேட்டகரைஸ் பண்ணி அதை கேல்குலேட் பண்ணால் போதும். ஓகே, தட்ஸ் ஆல் திஸ் சம். நம்ம நெக்ஸ்ட் சம் போகலாம். ஓகே, இங்கே லைட் அண்ட் பவர்னு ஒரு கம்பெனி பவர் ஜென்ரேஷனில் இன்வால்வ் ஆகிருக்கு. ஓகே, அது அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. டெப்ரிசியேஷன் கேல்குலேட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே ஓகே அண்ட் ஆல்சோ இது பவர் ஜென்ரேஷனுங்கிறதுனால நம்ம இங்கே என்ன ஆப்ஷன் இருக்கும். பட் இங்கே ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, டபிள்யூடிவியில் பேஸ் பண்ணி டெப்ரிசியேஷன் கேல்குலேட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஆஃப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஓப்பனிங் டபிள்யூடிவி ஆஃப் பிளான்ட் அண்ட் மிஷினரி. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க 5,78,000. இது திஸ் இஸ் ஃபார் 15% பிளாக். ஓகே, 15% பிளாக்குக்கு ஓப்பன் டபிள்யூடிவி ஓப்பனிங் 5,78,000 இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் ஆஃப்டர் திஸ் பர்ச்சேஸ் ஆஃப் செகண்ட் ஹேண்ட் மிஷினரி ஃபார் பிஸ்னஸ். இது ஆஃப்டர் 180 டேஸ் சாரி லெஸ் தென் 180 டேஸ்க்கு வருது. டிசம்பரில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, லெஸ் தென் 180 டேஸ் தான். ஸோ less than 180 டேஸில் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். 15% பிளாக்ல less than 80 days செகண்ட் ஹேண்ட் மிஷினரி 2 lakh. ஓகே, வெயிட் அ மினிட். நெக்ஸ்ட் பவர் ஜென்ரேஷனுக்கு மெஷினரி வைன்னு ஒரு மெஷினரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. எப்போ 12 ஜூலை. ஓகே, 12 ஜூலைனா இட் வில் கம் இன் மோர் தென் 180 days. ஸோ அதை நம்ம 15% பிளாக்ல இன்க்ளூட் பண்ணிக்கலாம். மிஷினரி ஒய் 8 lakh. ஓகே, நெக்ஸ்ட் 2,50,000
acquired and installed for pollution control equipment. Pollution control equipment அது 40% பிளாக்ல வரும். ஸோ 40% பிளாக்ல இன்க்ளூட் பண்ணிக்கலாம். Pollution control equipment 40% பிளாக்ல 2.5 lakhs. ஓகே. And after this, new AC purchased and installed in office premises. Office premisesல AC வாங்கியிருக்காங்க. ஏசிக்கு 15% I think so. எஸ் ஓகே. ஏசிக்கு 3 lakh 15% பிளாக்ல வரும். ஓகே. நெக்ஸ்ட் மிஷினரி Z 15% பிளாக் acquired and installed on 23rd. ஓகே, for the purpose of generation of power. இதையும் நம்ம பிளாக்ல இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன less than 180 days அந்த பிளாக்ல இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகே, 3,25,000. okay, and after that sale value of old machinery during the year. okay, 3,10,000 3,10,000க்கு சேல் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது சேல் ஓல்டு மிஷினரி சேல் பண்ணியிருக்காங்க. இது பர்ச்சேஸ் வேல்யூ இஸ் irrelevant. இது டிமர்ஜர் ஆர் ஸ்லம் சேல்னால் நம்ம இதை இன்க்ளூட் பண்ணியிருக்கலாம். திஸ் இஸ் irrelevant ஃபார் நவ். சேல் வேல்யூ சேல் வேல்யூ மைனஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஓப்பனிங் இது எக்ஸ்பிளிசிட்டாக என்ன பிளாக்குங்கிறது கொடுக்கல, பட் நமக்கு பிளாக்ல 15% மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் இது 15% பிளாக்காக தான் இருக்குங்கிற அஷ்யூம் பண்ணிக்கிட்டு நம்ம அதை மைனஸ் பண்ணிக்கலாம். அது 15% பிளாக் வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் 3,10,000. ஓகே, இப்போ சிம்பிளிஃபை பண்ணோன்னா இதெல்லாம் ஆட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோன்னா WDV நமக்கு 18,93,000 வருது. 15%க்கு 40%க்கு 2,50,000 வரும். ஓகே, இப்போ டெப்ரிசியேஷன் எவ்வளோ ஆக்சுவலி அலோடுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேஸ் ஃபஸ்ட்டு இந்த 180 டேஸ்க்கு நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். 180 டேஸ்க்கு நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். 180 டேஸ்க்கு எங்கே கேல்குலேட் பண்ணியிருக்கிறோம்? we have calculated like this. என்ன 180 டேஸ்க்கு ஃபஸ்ட்டு 5,20,000 இருக்கா? 5,25,000 into 15% into 1/12. ஓகே, அதோட டோட்டல் வேல்யூ 18,93,000. அதுலேருந்து 5,23,000 மைனஸ் பண்ணிவிட்டு இன்ட்டு 15% போட்டோம்னா நமக்கு 2,44,575 வரும். ஓகே, 2,44,575. அண்ட் ஆல்சோ நமக்கு இது பவர் ஜென்ரேஷன், ஸோ அடிஷ்னல் டெப்ரிசியேஷன் வரும். நம்ம பார்க்கும்போது நார்மல் டெப்ரிசியேஷன் மட்டும்தான் வந்து பிளாக் வைஸ் கேல்குலேட் பண்ணுவோம். பட் அடிஷ்னல் டெப்ரிசியேஷன் ஸ்பெசிஃபிக் ஐட்டம் வைஸாக தான் நம்ம கேல்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அப்படி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு மிஷினரி ஒய் இன்க்ளூட் ஆகுமான்னு கேட்டால் வைட்டம்ல பார்க்கலாம். பவர் ஜென்ரேஷனுக்கு தான் யூஸ் ஆகுது. ஸோ இதை நம்ம அடிஷ்னல் டெப்ரிசியேஷன் கேல்குலேட் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகே, இது இன்க்ளூட் ஆகுது. அண்ட் ஆல்சோ பொல்யூஷன் கண்ட்ரோல் ஃபஸ்ட்டு 15% பிளாக் பார்க்கலாம். 8 lakh இது வரும். நியூ ஏசி வந்து ஆஃபீஸ் பர்பஸ்க்காக பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், ஓகே, அதனால் இது இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் ஹேண்ட் மிஷினரி நம்ம இன்க்ளூட் பண்ண மாட்டோம். மிஷினரி Z இஸ் ஃபார் ஜென்ரேஷன் ஆஃப் பவர். ஓகே, அப்போ இதையும் இன்க்ளூட் பண்ணிப்போம். ஸோ 8 lakh into 20% ப்ளஸ் 3,25,000 into 10%னா 3 lakh. ஓகே, 8 lakh into 20%, 3,25,000 into 10%னா நமக்கு 1,92,500 வருது. ஸோ இதை மைனஸ் பண்ணோன்னா இதை இன்க்ளூட் பண்ணி இதை மைனஸ் பண்ணோம்னா க்ளோசிங் WDV நமக்கு 14,55,000 சம்திங் வருது. ஓகே, நெக்ஸ்ட்டு 40% பிளாக்கில் இருக்கிறது ஒரே ஒரு அசட் தான். ஓகே, இது வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் எக்யூப்மெண்ட். பொல்யூஷன் கண்ட்ரோல் எக்யூப்மெண்ட் தான். ஓகே, இதுக்கு நம்ம 40% டெப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ணோம்னா மோர் தென் 180 days. ஸோ 180 days ஆர் மோரில் இருக்குது. ஸோ இதுக்கு 40%னா 1 lakh வரும். அண்ட் ஆல்சோ பொல்யூஷன் கண்ட்ரோல் இட்ஸ் அன் எக்யூப்மெண்ட்டாக வி ஆர் அஸ்யூமிங் தட் இது வந்து பிளான்டட் மிஷினரியாக தான் இருக்கும். இது ஃபேக்ட்ரி யூஸ், அதாவது மேனுஃபேக்சரிங் பர்பஸ்க்காக ஃபேக்ட்ரியில் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அஷ்யூம் பண்ணிக்கிறோம். ஸோ
இது வந்து நம்ம இதுக்கும் நம்ம அடிஷ்னல் டெப்ரிசியேஷன் கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ 2,50,000ஓட 20% என்னன்னா 50,000. ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா 1,50,000 வரும். ஓகே, இதை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு WDV 1 lakh வரும். ஓகே, தட்ஸ் ஆல் வித் திஸ் சம். ஓகே, that's all with the concepts today. Have a good day. Bye. Subscribe to the channel.